அவ்வளவு சீக்கிரத்துல நீ காய நகர்த்த மாட்டிய. நீ யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு தாடியே வளர்ந்துடும். அப்பா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மூளையை போட்டு கசக்கிட்டு இருக்கேன். மூளைய கசக்கிற நேரமா இது? வா அப்படியே போட் கிளப்புக்கு போய் ஜாலியா இருந்துட்டு வரலாம். இருங்க, இந்த ஆட்டம் முடியட்டும். குட். செஸ் விளையாட்டு போர். இந்த செஸ்ங்கிற 2 எழுத்துக்கு மத்தியில ஒரு இக்கு செத்தா எவ்வளவு கிக்கா இருக்கும். சும்மா இருங்க, உங்களுக்கு நேரம் காலமே தெரியாது. அத்தை சௌக்கியமா இருக்கீங்களா? இருக்கேம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. தீர்க்க சுமங்கலியா இருமா. காயத்ரி, நான் உன்னை வாழ்த்தினேன், நீ தீர்க்க சுமங்கலியா இருன்னு. அந்த வாக்கு பலிக்கணும்டா உடனே உன் புருஷனை கூட்டிக்கிட்டு நீ அமெரிக்காவுக்கு போயிடுமா. அத்தை தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுமா. என்ன மம்மி இது? வந்ததும் வராததுமா ஊரை விட்டு கிளம்ப சொல்றீங்க. காயத்ரி எவ்வளவு ஆசை இங்க வந்திருக்க தெரியுமா? என்ன மன்னிச்சிடுப்பா. காயத்ரி உன்னை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வருவான்னு தெரிஞ்சிருந்தா இவள உனக்கு கட்டி வச்சிருக்கவே மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? என் மகன் அமெரிக்காவிலேயே இருக்கணுங்கிறதுக்காக தான் அங்கேயே பிறந்து வளர்ந்த ஒன்ன காதலிக்கிறேன்னு சொன்னதும் கல்யாணத்துக்கு சம்மதிச்ச. உங்க பேச்சு எனக்கு ஒரே மர்மமா இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே நீங்க என்ன இந்தியாவுக்கு வரவிடல, இப்பவும் உடனே திரும்பி போக சொல்றீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க மம்மி, என்ன காரணம்? வேணாப்பா வேணாம், என்ன எதுவும் கேட்காத. உன்னை கையெடுத்து கும்பிடுறப்பா. இங்க இருந்து போயிடு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுப்பா, போயிடு. ஏங்க, ஏதோ ஒரு காரணம் இல்லாம அத்தை இப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க விருப்பம் எதுவா இருந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையா? இன்னைக்கு நம்ம இங்க இருந்து போயிடுவோங்க. காயத்ரி, நான் அம்மா பேச்ச கேட்காதவனோ அசட்டு பிடிவாத காரணம் இல்ல. பட் ஒன் திங், நோய் என்னன்னு தெரியாம மருந்து சாப்பிடுறது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? அந்த நோய் என்னன்னு டாக்டருக்கு தெரிஞ்சா போதும்பா. சாரி மம்மி, நான் எதுக்கும் பயந்தவன் இல்ல. காரணத்தை சொன்னாதான் இங்க இருந்து போறதா வேணாமான்னு என்னால ஒரு முடிவுக்கு வர முடியும். சொல்லுங்க மம்மி. என்ன கட்டாயப்படுத்தாதப்பா. அப்ப தயவு செஞ்சு இங்க இருந்து போக சொல்லி என்னையும் கட்டாயப்படுத்தாதீங்க. அத்தை வருத்தப்படாதீங்க. இன்னும் 2 நாள்ல எப்படியாவது சமாதானப்படுத்தி அவரை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். இங்க உட்காருங்க, நான் காஃபி கொண்டாரேன். சித்தரையா, ஐயா, ஐயா, அன்னைக்கு என் மகனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அவனை பழைக்க வச்ச உங்ககிட்ட இன்னைக்கு மடி பிச்சை கேட்டு வந்திருக்கேன் ஐயா. நீங்க சொன்ன மாதிரி என் மகனை இந்த எல்லைக்குள்ள வரவிடாம எவ்வளவோ தடுத்து மீறி வந்துட்டான். இப்ப அவனை காப்பாத்தவும் தெரியாம காரணத்தை சொல்லவும் முடியாம தவிக்கிறையா. சர்வசக்தி படைச்ச நீங்கதான் என் மகனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து இந்த ஊரை விட்டு போக வைக்கணும், அவன் உயிரை காப்பாற்றணும். ரொம்ப குளிர்தா டார்லிங்? கம் ஆன். காயத்ரி. ஹலோ ஹலோ, டெலிபோன் எக்ஸ்சேஞ்சா? அவசரமா மெட்ராஸ்க்கு ஒரு கால் போடணும். என்னது மெட்ராஸ் லைன் ஆஃப் பண்றா? 16 ராம் நகர், சென்னை. நான் அன்புள்ள விஜய்க்கு மரணம் துரத்துகின்ற பயங்கரமான சூழ்நிலையில் இந்த கடிதத்தை உனக்கு எழுதுகிறேன். ஒருவேளை
என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் ரவியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இது நாள் வரை யாருக்குமே தெரியாத ரகசியத்தை உனக்கு தெரியப்படுத்த போகிறேன். அந்த பொல்லாத பாம்பிடமிருந்து ரவியை காப்பாற்ற காரணம் கொண்டும் இந்த ரகசியம் ரவிக்கு தெரிய வேண்டாம். இப்படிக்கு மீனாட்சி. என்னம்மா கழுதையை பார்த்து திகச்சு போய் நிக்கிறீங்க? என்ன மோடி, காலையில இருந்து நான் எங்க போனாலும் இந்த கழுதை என்ன ஃபாலோ பண்ணுது, என்ன பார்த்து கண் அடிக்குது. கண் அடிக்குதா? அம்மா, இதுல ஏதோ விஷயம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இசை வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு மிருகத்தை பத்தியும் தெரியும். நாம அவரை கூட்டிட்டு வந்து விசாரிப்போமா? சரிடி. அம்மா சாப்பிடலையா? வேணாம்பா, எனக்கு பசிக்கல. ஒரு முட்டையை உடைச்சு ஆம்லெட் போட்டு கொண்டு வரட்டுங்களா? ஏன்பா இங்க வந்து ஒரு வாரம் ஆச்சு, காயத்ரி சைவம்னு உனக்கு தெரியாதா? அவ முட்டை எல்லாம் சாப்பிட மாட்டா. அம்மா அப்ப பாலாவது கொண்டு வரட்டுமா? பாலெல்லாம் சாப்பிட மாட்டேன், நீ போப்பா. சரிம்மா. ஏமா அமெரிக்கால படிச்சுட்டு வந்து முட்டை திங்க மாட்டேன், பால் சாப்பிட மாட்டேன், இப்படி ரெண்டு பேரும் இப்படி உக்காந்தீங்கன்னா எப்படி? சாப்பிடுங்க. இல்லைங்க, இந்த ஊர்ல இருந்த ஆபத்து வரும்னு அத்தை எவ்வளவோ சொன்னாங்க. ஆனா அவங்க பேச்சு நாங்க கேட்கல. கடைசியில அத்தை உயிருக்கே ஆபத்து ஆயிடுச்சு. எனக்கு இனிமேலும் நாம இந்த ஊர்ல இருக்கணுமா? ஆமாண்டா, காயத்ரி சொல்றதா சரி. உடனே இந்த ஊரை விட்டு போயிடுறதா நல்லது. ஓகே, இன்னைக்கு ஈவினிங்கே நாங்க இங்க இருந்து புறப்படுறோம். விஜய், சூட்கேஸ் எல்லாம் டிக்கில அப்போ வச்சுட்டேன். டேய் விஜய், என்னடா பாக்குற? என்னாச்சு? டேய், பெட்ரோல் ஃபுல்லா லீக் ஆயிருக்கு. பெட்ரோல் டேங்க் ரிப்பேர் பண்ணணும்னா டவுனுக்கு தான் போகணும். ஐயோ, டவுனுக்கு போயிட்டு வர நேரம் ஆயிடுமே. ஆனா என்ன, நாளை காலை புறப்பட்டு போனா போச்சு. நாளை காலை வரைக்கும் இங்க எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஒரு நாள் தானேமா, பயப்படாத. ஏய், உள்ள கூட்டு போடா. ஓகேடா, நீ டவுனுக்கு போய் ரிப்பேர் பார்த்துட்டு வந்துடு. சார் இங்க பாருங்க சார். என்னப்பா? பெட்ரோல் டேங்க்ல பாம்பு கொத்துற மாதிரி 2 ஓட்டை விழுந்திருக்கு. பாம்பு கொத்த மாதிரி? ஆமா சார், அதை சுத்தி நீளம் பாஞ்சிருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப பெக்குலியரா இருக்கு சார். சரி சரி, ரிப்பேர் பண்ணி வை. என்னோட சந்தோஷமா இருக்க வேண்டிய நீங்க என் கண்ணு முன்னாடி இப்படி பிணமா கிடக்குறீங்க. ஆனா நீங்க கொடுத்த உயிர் பிச்சையால நடமாடிக்கிட்டு இருக்கிறவன் அவன் மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான்.
எந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேனோ, உங்க உடலை வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருந்தேனோ, அந்த எண்ணம் நிறைவேற காலம் வந்துருச்சு. அந்த ரவிய சாகடிச்சு உங்களை பிழைக்க வைக்கிற நேரமும் வந்துருச்சு. நான் ஆவியா மாறி அவ மனைவி காயத்ரி உடம்புல கலந்துருவேன். அவ உடம்பு ஆலகால விஷமா மாறிடும். அது தெரியாத ரவி வருவான், அவள ஆசையோட நெருங்கலாம். அப்படி அவன் கட்டி அணைச்சி அவளோட உறவு கொண்டா அடுத்த நிமிஷமே அவன் உடம்புல இருக்கிற உங்க ஆத்மா வெளியேறிடும். அந்த ஆத்மாவை வச்சு உங்களை நான் மறுபடியும் பிழைக்க வச்சிருவேன். காயத்ரி, 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 என்னம்மா, என்னாச்சு? காயத்ரி, காயத்ரி. இல்ல, டவல். அந்த டவல் டவல் நான் கேட்டேன், நீ கொடுத்த. இல்லைங்க, நான் கொடுக்கல. அதுவா பறந்தே அங்க பறந்து வந்ததா? ஆ, அதெல்லாம் உன்னோட மனப்பிரமை. இல்லைங்க. காயத்ரி, மம்மி இறந்ததுல இருந்து நீ ரொம்ப அப்செட் ஆயிருக்க. நோ டியர், சும்மா பயப்படாத, வா வா. ஒண்ணும் இல்ல டியர், டேக் இட் ஈஸி. சூடா காஃபி கொண்டு வரட்டுமா? காஃபி குடிச்சா எல்லாம் சரியாயிடும். இரு, கொண்டு வரேன். என்னாச்சு? எனக்கு ஆவி 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 அங்க இல்ல, இங்கதான் இருக்கு. இங்கயா? கையில ஆவி பறக்க சூடா காஃபி இருக்கு, இதுலதான் ஆவி இருக்கு. பொடி பைத்தியக்காரி, தேவதை மாதிரி இருக்கிற உன்கிட்ட கெட்ட ஆவியெல்லாம் நெருங்க முடியுமா? முதல்ல காஃபி குடி. பெல் பெல் விஜயாத்தான் இருக்கும், நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். வேண்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இத வந்துடுறேன். என்ன ஒண்ணும்